வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். கானா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு 8 நாள் பயணமாக புறப்பட்டு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. தில்லியிலிருந்து தனி விமானத்தில் சென்ற பிரதமரை வழியனுப்பி வைத்த அதிகாரிகள். பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 46 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 வழி சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 1853 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் அறிவிப்பு. 1000 கோடி ஊழல் செய்த அமைச்சர்கள் முதுகில் எவ்வளவு அடி அடிக்க வேண்டும்? அஜித்குமார் கொலைக்கு நியாயம் கேட்ட பாஜக தலைவர் தமிழிசை வினா. மாநில அரசுகளை மத்திய பாஜக அரசு வஞ்சிப்பதாக தமிழக அமைச்சர் ஐ. பெரியசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தின் தொன்மையான வரலாற்றினை மத்திய அரசு மறைக்க முயல்வதாகவும் கருத்து. மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் ஸ்டாலின் காப்பாற்றி வருவதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கருத்து. கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும் என்றும் கணிப்பு. 2 மாத போர் நிறுத்தத்தை இறுதி செய்வதற்கான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டுள்ளது இஸ்ரேல். போர் நிறுத்தத்திற்கான முயற்சிகள் பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கானா, டிரினிடாட் டொபாகோ, அர்ஜென்டினா, பிரேசில், நமீபியா ஆகிய நாடுகளுக்கு 8 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி புறப்பட்டு சென்றுள்ளார். கானா அதிபர் ஜான் டிரமணி மஹாமா அழைப்பை ஏற்று செல்லும் பிரதமர் இன்றும் நாளையும் அந்த நாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். ஜூலை 3, 4 ஆகிய நாட்களில் டிரினிடாட் டொபாகோ நாடுகளுக்கு பிரதமர் செல்கிறார். இதற்காக டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் பிரதமர் புறப்பட்டு சென்றார். அவரை அதிகாரிகள் வழி அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டின் பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 46 கிலோமீட்டர் தொலைவிற்கு 1853 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி சாலை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து கும்புளி, மதுரை, ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம், தனுஷ்கோடி வரை தேசிய நெடுஞ்சாலை 87 செல்கிறது. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் மதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் மண்டபம், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி சாலை இப்போது இருவழி சாலையாக அமைந்துள்ளது. இதில் பரமக்குடி முதல் ராமநாதபுரம் வரை 46 கிலோமீட்டர் தொலைவிற்கு 1853 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதுபற்றி கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மகத்தான செய்தி என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தடத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதுடன் பொருளாதார வளர்ச்சியையும் சுற்றுலாவையும் அதிகரிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். 10 பவுன் நகைக்காக சந்தேகத்தின் பேரில் அஜித்குமார் முதுகில் இவ்வளவு அடி அடித்தீர்கள் என்றால் 1000 கோடி ஊழல் செய்த அமைச்சர்கள் முதுகில் எவ்வளவு அடி அடிக்க வேண்டும் என்று பாஜக தலைவர் தமிழிசை வினவியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவதூறாக பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை முன் பாஜக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழிசை கலந்து கொண்டார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் ஏற்றி சென்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மோசமான வார்த்தையில் பேசுவதை அனுமதிக்கும் அரசு அதை கண்டித்து போராட்டம் நடத்த அனுமதி மறுப்பதாக குற்றம் சாட்டினார். 10 பவுன் நகைக்காக சந்தேகத்தின் பேரில் அஜித்குமார் முதுகில் இவ்வளவு அடி அடித்தீர்கள் என்றால் 1000 கோடி ஊழல் செய்த அமைச்சர்கள் முதுகில் எவ்வளவு அடி அடிக்க வேண்டும் என்று பாஜக தலைவர் தமிழிசை வினவினார். எதிர்கட்சிகளுக்கு போராடுவதற்கு உரிமை இருக்கிறது, எதிர்கட்சிகளின் குரலை எழுப்புவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் கூடுவதற்கு கூட அவர்களுக்கு உரிமை இல்லை. அவர்களை உடனே கைது செய்யப்படுகிறார்கள் என்றால் தமிழகத்தில் என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது? தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. ராசா நமது மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களை மிக மோசமான வார்த்தைகளை பேசுவார். அதை அவர்கள் அனுமதிப்பார்கள். ஆனால் நாங்கள் இங்கே எங்களது தொண்டர்களும் தலைவர்களும் வந்து எங்களது குரலை எழுப்ப வேண்டும் என்றால் அதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால், குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு மடப்புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு காவலாளி அநியாயமாக அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். காட்டாட்சியா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் எங்களால் எதையும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. எங்களது போராட்டம் தொடரும். அடக்குமுறை, அரசாங்கத்தின் அடக்குமுறை எவ்வளவு இருந்தாலும் நாங்கள் போராடுவோம். இங்கே நான் அந்தமான்ல எங்களது மாநில தலைவர் தேர்தலை முடித்துவிட்டு நேரா வந்திருக்கிறேன். எதை பற்றியும் நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்கள் குரல் வலையை நெரிக்க முடியாது, அடக்க முடியாது. ராசா பேசியது சரியா என்று நான் தமிழக மக்களிடம் கேட்கிறேன்.
எவ்வளவு மோசமான வார்த்தைகளை ஒரு மாபெரும் தலைவரை பற்றி சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் தலைவர்கள் எந்த கண்டனத்தையும் தெரிவிக்க மறுக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வந்தால் உடனே எங்களை அப்புறப்படுத்துகிறார்கள், கைது செய்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூடுவதற்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு மாநில அரசுகளை மத்திய பாஜக அரசு வஞ்சிப்பதாக தமிழக அமைச்சர் பெரியசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் அமைச்சர் பெரியசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மத்திய பாஜக அரசு தமிழக அரசை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். அரசியலமைப்பு சட்டத்தினை தூக்கி எறிந்துவிட்டு மாநில அரசுகளை மத்திய பாஜக அரசு வஞ்சிப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தின் தொன்மையான வரலாற்றினை மத்திய அரசு மறைக்க முயல்வதாகவும் அமைச்சர் பெரியசாமி குற்றம் சாட்டினார். செய்தியாளர் சந்திப்பின் போது பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உடனிருந்தார். மாநில உரிமைகள் எதையும் விட்டுக் கொடுக்காமல் முதலமைச்சர் ஸ்டாலின் காப்பாற்றி வருவதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜி, முதலமைச்சரின் தொலைநோக்கு சிந்தனையால் மாநிலத்திலும் கோவை மாவட்டத்திலும் பல்வேறு நல உதவி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கோவையில் உள்ள 10 தொகுதிகளிலும் திமுக அபார வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். முன்பு பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கூறியுள்ள அதிமுக இப்போது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளதாகவும் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் போகல. நீங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. எங்களுக்கு தெரிஞ்சு சில பேர் நீங்க சொல்றதெல்லாம் அவங்கவுங்க பிடிச்ச இடங்கள்ல அந்த ரசிகர் மன்றங்கள் அந்த மாதிரி இருப்பாங்களே தவிர யாரும் எங்க இருந்தும் மாறி போன மாதிரி யாராவது ஒருத்தர் எங்காவது இருந்து போயிருக்கான்னு சொல்லி தகவல் இருக்கான். நீங்களா டிவிகே கட்சியான பிறகு அதிக அளவுல உறுப்பினர்களை சேர்த்திருக்காங்க, கோடிக்கணக்கில் சேர்ந்துட்டாங்க சொல்லி அவங்க ஆன்லைன் ஆப்ல எல்லாம் காட்டியிருக்காங்க. அதாவது நீங்களா உங்களுக்கு ஒரு செய்தி வேணுங்கிறதுக்காகவோ அல்லது ஒரு செய்தி அதை பெருசாக்கணுங்கிறதுக்காகவோ அந்த செய்திகள் கருத்துக்கள் கேட்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் களத்துக்கு போன வரைக்கும் எந்த இடங்கள்லையும் அது போல சூழல்லாம் இல்லை. முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர்கள் நம்பிக்கை வைத்து மகளிர்கள் தொடங்கி 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமத்தொகை கொடுக்குறாங்க. 41 லட்சம் படித்த இளைஞர்கள் இளம்பெண்கள் நான் முதல்வர் திட்டத்தில் பயன்பெற்றிருக்கிறாங்க. 2 மாத போர் நிறுத்தத்தை இறுதி செய்வதற்கான நிபந்தனைகளை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முயன்று வருகிறார். இது தொடர்பாக பேசிய அவர், காசா மீது 2 மாதம் தாக்குதல் நடத்தாமல் போர் நிறுத்தம் செய்யும் உடன்படிக்கையை இறுதி செய்வதற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த உடன்படிக்கையை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது கொடிய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்தார். போரை நிறுத்துவதற்கு கத்தாரும் எகிப்தும் கடுமையாக முயன்று வருவதாக குறிப்பிட்டார். போர் நிறுத்த காலத்தில் பேச்சு நடத்தி போரை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்றும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திமுக சார்பில் தமிழ்நாடு ஓரணியில் என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் பங்கேற்று பேசினார். அப்போது கட்சி நிர்வாகிகளிடம் வரும் சட்டமன்ற தேர்தலில் தங்களின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்தும் வெற்றி வாகை சூடுவதற்கு திமுகவின் சாதனைகளை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு செல்வது குறித்த உத்திகளையும் எடுத்துரைத்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடியல் பயணம், மகளிர் உதவித்தொகை ஆகிய திட்டங்களுக்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளதால் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்று முத்துராமலிங்கம் தெரிவித்தார். அதிகமான வரவேற்பை பெற்றிருக்கின்றது. நான் கடந்த 2 தினங்களாக ஒரு பகுதியாக செல்கிற இடமெல்லாம் மகளிர்கள் அமோகமான வரவேற்பை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தந்துள்ளார். உள்ள திட்டங்களே திமுக திட்டங்களே அனைத்து தரவு பொதுமக்களோட வரவேற்பு, மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லாத விடியல் பயணம் போன்ற திட்டங்களை வரவேற்கின்றார்கள். பெண்கள் இளைஞர்களுக்கு தமிழ் புதல்வன், நான் முதல்வன், புதுமை பெண் திட்டம் அவர்களுக்கு வரவேற்பை பெற்று. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறையினரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பணிந்து காட்டெருமை சென்றதை பொதுமக்கள் வியந்து பார்த்தனர். அண்மை காலங்களில் சுற்றுலா தலங்களிலும் காட்டையொட்டிய வெளிநிலங்களிலும் வனவிலங்குகள் அட்டூழியம் செய்வதை பார்த்து வருகிறோம். இந்நிலையில் மக்கள் அதிகம் கூடும் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் ஒரு காட்டெருமை வந்தது. அதை வீட்டு விலங்கான நாயை அழைத்து செல்வது போல வனத்துறையினர் அழைத்து சென்றனர். வனத்துறையினரின் கட்டளைக்கு பணிந்து காட்டெருமை சென்ற காட்சிகள் பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளன. வனத்துறையினரின் செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் கல்பகனூரில் சுயபு மகா மகமாயி மாரியம்மன் கோவிலில் பொங்கல் விழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பெண்கள் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
ஆத்தூர் அருகே உள்ள கல்பகனூரில் மகா மகமாயி மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் ஊரணி பொங்கல் விழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு பொங்கல் விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதனையொட்டி அம்மனுக்கு வண்ண மலர்களை கொண்டு அலங்கரித்துள்ளனர். முன்னதாக சிறப்பு பூஜையும் மேலதாளத்துடன் பால்குடம் எடுக்கும் ஊர்வலமும் சிறப்பாக நடந்தேறியது. அப்போது பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். கேரள மாநிலம் மூணாருக்கு சுற்றுலா சென்ற சென்னையை சேர்ந்த இளைஞர் விபத்தில் உயிரிழந்தார். கேரள மாநிலம் மூணாறு அருகில் உள்ள போதமேடு தேயிலை எஸ்டேட் பகுதியில் ஜீப் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. அப்போது ஜீப்பில் பயணம் செய்த 10 பேரில் 3 பேர் பலத்த காயமடைந்தனர். இந்த விபத்தில் சென்னையை சேர்ந்த சுற்றுலா பயணி பிரகாஷ் என்பவர் உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பிற பயணிகள் மூணாறு டாடா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தால் அப்பகுதி மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். விபத்து குறித்து மூணாறு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திருமணமான 4வது நாளிலே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னேரி முஸ்லிம் நகரை சேர்ந்த லோகேஸ்வரிக்கும் காட்டாவூரை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் பன்னீருக்கும் ஜூன் 27ஆம் நாள் திருமணம் நடந்தது. இந்நிலையில் மணமகன் பன்னீர் வீட்டில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் வீட்டில் அனைவரின் துணிகளையும் லோகேஸ்வரி துவைக்க வேண்டும் என கூறியும் கொடுமைப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. திருமணத்தின் போது தருவதாக கூறிய 5 பவுன் நகையில் 4 பவுன் நகை மட்டுமே அணிந்து வந்ததால் மேலும் 1 பவுன் நகையை வாங்கி வரும்படி வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த லோகேஸ்வரி இதனை கண்ணீரோடு தனது தாயிடம் கூறியுள்ளார். மிகுந்த மனவேதனையில் இருந்த அவர் இரவு கழிப்பறைக்கு சென்று நீண்ட நேரமாகியும் வெளிவராத காரணத்தினால் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்க்கும்போது மகள் தூக்கிட்டு இறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வரதட்சணை கொடுமை சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நாகர்கோவிலில் தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கத்தினர் பெருந்திரள் முறையீட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் அண்ணா விளையாட்டரங்கு முன்பு கிராம சுகாதார செவிலியர்கள் ஏராளமானோர் ஒன்று கூடி பெருந்திரள் முறையீட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் 4000க்கும் மேற்பட்ட சுகாதார செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். 5 ஆண்டு பணியாற்றிய ஆண் சுகாதார ஆய்வாளர்களுக்கு வழங்கும் பதவி உயர்வு போல பெண் ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழக அரசு தனியார் மூலம் மக்களுக்கு தடுப்பூசி வழங்கும் பணியை செய்து வருவதை உடனே கைவிட்டு அதனை கிராம சுகாதார செவிலியர்கள் மூலமே வழங்கும் பணியை தொடர வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். சங்கம் இன்னைக்கு பெருந்திரள் முறையீடு பண்றோம். எங்களுக்கு முக்கியமான காரணம் எங்க மினிஸ்டர் எங்க துறை மினிஸ்டர் பொது சுகாதாரத்துறை மினிஸ்டர் அவர்கள் கொரோனா கால தடுப்பூசி நாங்க வீடு விடா போய் போட்டோம். செய்தியாளராகிய உங்களுக்கும் தெரியும், நாங்க தான் வீடு விடா எல்லாருக்கும் அந்த தடுப்பூசியை போட்டோம். அவர் ஒரு பச்சை பொய்யை நாங்க போட மறுத்ததாகவும் இடைநிலை பணியாளர்கள் தான் அந்த தடுப்பூசி பணியை செய்ததாகவும் ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் புகழ்பெற்ற அஞ்சல் நாயகி உடனுரை மாயூரநாதர் கோவிலில் ஆணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ராஜபாளையம் மதுரை சாலையில் பெத்தவநல்லூரில் இந்து அறநிலைத்துறைக்கு உட்பட்ட அஞ்சல் நாயகி உடனுரை மாயூரநாதர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆணி மாதம் தேரோட்டத்துடன் கூடிய 10 நாள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவின் தொடக்கமாக நந்தி, கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றிற்கு பால், சந்தனம், இளநீர், மஞ்சள், தேன், வாசனை திரவியங்கள் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதன் பின்னர் சுவாமி சந்நிதிக்கு முன்புள்ள கொடிமரத்தில் சிவநாமம் முழங்க கொடியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடிமரம் மற்றும் உற்சவருக்கு மகாதீப ஆராதனை காட்டப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு அருகே குறுவை நெல் பயிரிடுவதற்கு போதிய தண்ணீர் கிடைக்கவில்லை என கூறி பொதுமக்களும் விவசாயிகளும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தலைஞாயிறு அருகே கோடிய விநாயகநல்லூர், பண்ணைத்தெரு, ஆய்மூர், பாராச்சேரி, நீர்மூலை ஆகிய ஊர்களில் 5000 ஹெக்டேருக்கு மேல் குறுவை நெல் பயிரிடுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கடைமடை பகுதிகளுக்கு பாசனத்திற்கு தண்ணீர் வந்து சேரவில்லை என்று கூறி அருந்தவம்புலத்தில் பொதுமக்கள் விவசாய சங்கத்தினர் ஒன்று திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்து அங்கு விரைந்து வந்த பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் மதியழகன், திருக்குவளை வட்டாட்சியர் கிரிஜாதேவி, காவல்துறை ஆய்வாளர் நாகலட்சுமி ஆகியோர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். தெலுங்கானா மக்களின் புகழ்பெற்ற கொண்டாட்டமான போனொலு திருவிழாவையொட்டி டெல்லியில் கரகம் எடுத்து ஊர்வலம் நடைபெற்றது. டெல்லியில் தெலுங்கானா அரசின் அதிகாரப்பூர்வ இல்லமாக தெலுங்கானா பவன் உள்ளது.
இந்நிலையில் தெலுங்கானாவில் புகழ்பெற்ற போர்நில திருவிழா நேற்று நடைபெற்றது. இதையொட்டி டெல்லியிலும் கரகம் எடுத்து ஊர்வலம் நடைபெற்றது. இந்தியா கேட்டிலிருந்து தெலுங்கானா பவன் வரை ஊர்வலம் சென்றனர். அப்போது மகிஷாசுரன் அட்டூழியம் செய்வது போலும் அவனை மகாகாளி வதம் செய்வது போலும் நடித்து காட்டினர். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். கானா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு 8 நாள் பயணமாக புறப்பட்டு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. தில்லியிலிருந்து தனி விமானத்தில் சென்ற பிரதமரை வழியனுப்பி வைத்த அதிகாரிகள். பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 46 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 வழி சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 1853 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் அறிவிப்பு. 1000 கோடி ஊழல் செய்த அமைச்சர்கள் முதுகில் எவ்வளவு அடி அடிக்க வேண்டும்? அஜித்குமார் கொலைக்கு நியாயம் கேட்ட பாஜக தலைவர் தமிழிசை வினா. மாநில அரசுகளை மத்திய பாஜக அரசு வஞ்சிப்பதாக தமிழக அமைச்சர் ஐ. பெரியசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தின் தொன்மையான வரலாற்றினை மத்திய அரசு மறைக்க முயல்வதாகவும் கருத்து. மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் ஸ்டாலின் காப்பாற்றி வருவதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கருத்து. கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும் என்றும் கணிப்பு. 2 மாத போர் நிறுத்தத்தை இறுதி செய்வதற்கான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டுள்ளது இஸ்ரேல். போர் நிறுத்தத்திற்கான முயற்சிகள் பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.